நீங்க நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலுக்காக எப்படிப்பட்ட நாடகத்தை வேண்டுமானாலும் அரங்கேற்றுவார். அவருடைய சகாப்தம் முடிய போது அவங்க நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நார்த் இந்தியாவில் அவங்களுக்கு சீட்டு உடையுது. அவங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆக்கி பார் 400 பார் மோடிக்கா சாக்கோ பார் நக்கிட்டு தான் இருக்கணும். இவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே வரலாறு என்ன தெரியுமா? காலை நக்குவது, எப்படி மண்டியிட்டு காலை நக்க வேண்டும், எப்படி வெள்ளக்காரனுக்கு அடிமையாக பணிபுரிய வேண்டும், எப்படி இந்திய தேசத்தினுள் சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய போராளிகளை காட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்றத இவங்களுக்கு தெரியும். இவங்க சொல்லக்கூடிய அந்த கோல்வாக்கர், நாதராம் கோட்சே, அப்புறம் வீர் சாவர்கர், இன்னைக்கு 2 நாள் முன்னாடி அவருக்கு பிறந்த நாளாம் பதிவு போட்டிருக்காங்க. வீர் சாவர்கர் என்ன செஞ்சாரு? அதாவது தன்னுடைய குடும்பத்தை அவங்க பிரியங்கா காந்தி பேசும்போது சொன்னாங்க, எவ்வளவு உருக்கமான வார்த்தை தெரியுமா? காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோல இல்லாத கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விடுகிறார். உங்ககிட்ட 2 மாடு இருக்குதா, 2 பன்னிக்குட்டி இருக்குதா, 2 பொண்டாட்டி இருந்தா என்ன பண்றது? எவ்வளவு மட்டமான பேச்சு! அரசியல் அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதற்காக. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் மீண்டும் சொல்றேன். அவங்க ஐயா சொல்லுறாரு, காஷ்மீர் முழுவதும் தேடினேன், நானா ஒரே ஒரு இடத்துல தேடல. ஏன்னா அந்த இடம் நமக்கு எப்படி ஒரு புனித ஸ்தலத்துல நம்ம தப்பு பண்ண மாட்டோமோ அதே போலதான் அவங்களும் நம்பிக்கை வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நம்பினேன். காஷ்மீர் முழுவதும் தேடினேன். ஆனால் எங்கிருந்து என்னுடைய பிள்ளை கிடைக்க கூடாது என்று நான் நினைத்தேனோ அதே இடத்துல இருந்து நான் சடலமாக என்னுடைய குழந்தையை மீட்டெடுத்தேன். நான் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதாவை கிளைம் பண்ணும் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஏன் கிளைம் பண்ண மாட்டீங்க? இல்ல ஜெயக்குமார் பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முடியில்லாதவர்கள் கூட தைரியமாக பேசுகிறார்கள். முடியை வைத்துக் கொண்டு இருப்பவர்கள் பேச மாட்டாங்க. இவ்வளவு தூரம் மீச வளர்த்து வச்சிருக்காங்க, நான் தான் ஆம்பளை சிங்கம். அண்ணாமலை ஏத்து பேசுறதுக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல கட்சியில் இருக்கக்கூடிய பல பேருக்கு. கிறிஸ்தவர்களே, மீண்டும் தமிழ்நாட்டில் கலவரம் வெடிக்கும், கன்னியாகுமரியில் கலவரம் வெடிக்கும் பேசினாரு. நல்லவர் அவர் இஸ் a fraud. அடுத்த தலைவர் வாங்க. இல்ல வேற எந்த தலைவர்கள் குறிப்பிட்டு சொல்றது? நீங்க சொல்றது மாதிரி இருந்தாதானே அயோக்கியர்களுங்க தலைவர்கள் கிடையாது. இன்னைக்கு அண்ணாமலைக்கும் அப்படிதான். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு சிறந்த தலைவரை சொல்லுங்க. யார் சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் இல்ல முன்னாடி இருந்த தலைவர், முன்னாடி இருந்த. இப்ப எங்க பேசுறாங்க? இப்ப எல்லாம் வன்மத்தை தானே கக்குறாங்க. நீ மதத்தை அதுக்குள்ள ஏன் கொண்டு திணிக்கிற? ஏன் திணிக்கிறனா? உங்ககிட்ட தலைவர் கிடையாது. உன் தலைவர்கள் அந்த சூவனக்கணவங்களா இருக்கிறாங்க, கொலகார பயல்களா இருக்கிறாங்க, காந்தியை சுட்டு கொண்டாங்க. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மோடி இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் வயர்த்தமிழின் எடிட்டருமான திரு லெனின் துரைராஜ் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் காந்தி குறித்து பேசிய விவகாரம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. 1982 காந்தி தொடர்பான அந்த பயோகிராஃபி, அதாவது அவர் தொடர்பான திரைப்படம் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் காந்தி வெளி உலகத்துக்கெல்லாம் அறியப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அதுக்கு முன்னாடி பெரிய அளவில் யாருக்குமே தெரியலை, அதாவது வெளி உலகத்துக்கு ஒரு அறியப்படலைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தி ஒரு பதிவிட்டு இருக்கிறார். பள்ளிக்கூடம் போயிட்டு புத்தகத்தில் படிச்சிருந்தாங்கன்னா தெரியும், படிக்காத புத்தகத்தை பார்க்காதவங்களா படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்படிதான் தெரியும் அப்படின்னு. நரேந்திர மோடி இஸ் அன் பெஸ்ட் பொலிட்டிக்கல், எப்படி சொல்ல, ஒரு தந்திரவாதி. அதே நேரத்தில் தான் ஒரு டிகிரி ஹோல்டர், இஸ் அ டிகிரி ஹோல்டர். அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டப்படிப்பெல்லாம் படித்த ஒரு நபருக்கு காந்தியை பற்றி தெரிலனா ஆச்சரியம்தான். இவர் வேற எங்கேயாச்சும் ஒரு கண்டத்துல இருந்து வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ஜூபிட்டர், வீனஸ் இந்த மாதிரி இருக்கும்ல, அங்கேருந்து வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். திடீர்னு வானத்திலிருந்து குதித்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் பேசும்போது கூட சொல்லுகிறார், நான் நான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறக்கலை, நான் அங்கிருந்து நேரடியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர். இங்க பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை எந்த அளவுக்கு முட்டாள்னு நினைச்சா இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை அவுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு நம்மள பைத்தியக்காரன்னு நினைச்சிருக்கிறாங்க. எனக்கே ஒரு சந்தேகம் வரும், அடா பாவீங்களா, இந்தியாவில் இந்த அளவுக்கு முட்டாள்கள் இருக்கிறாங்களா? இவ்வளோ பெரிய புழுகு மூட்டையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியை 2019 மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சாங்களே, நல்லா இருப்பீங்களாடான்ற மாதிரி ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. மகாத்மா காந்தி நீங்க சிறுமைப்படுத்துறது,
ஒரு சில நேரங்களில் இவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு சில தலைவர்களை தன்மையப்படுத்திக்க ஆசைப்படுவாங்க. ஒரு சில பேர் இல்லை இல்லை இவங்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, அவர் வேற அமைப்பு நாங்க வேற அமைப்பு அப்படின்வாங்க. ஒரு சில நேரம் மட்டம் தட்டுவது, யாரோடு இவர்கள் போட்டி போட முடியவில்லையோ மட்டம் தட்டுவது. இன்னைக்கு இந்தியாவுக்கு எது தேவை? இன்னைக்கு இந்தியாவுக்கு மனிதாபிமானம் தேவை. இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது இன்னைக்கு தேவையாக இருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியினுடைய பங்களிப்பு மிக அளப்பரியது. எனக்கு அவர் மேலே நிறைய தனிப்பட்ட முறையில் நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. எப்படி அம்பேத்கருக்கு இருக்கிறதோ, அம்பேத்கரிஸ்டுகளுக்கு எப்படி காந்தியின் மீது ஒரு ஒரு கருத்து இருக்கிறதோ, அதையெல்லாம் தாண்டி இந்த தேசத்திற்காக உழைத்தவர். இந்த தேசத்தில் அமைதியாக ஒரு அமைதியான போராட்டத்தை முன்னெடுத்ததில் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. மகாத்மா காந்திக்கு இந்தியா முழுவதும் அல்லங்க, உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு நபர். எப்படி அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு நபரோ, அதுக்கு இணையாக உலக மக்களால், உலக தலைவர்களால் மெய்சிலிருக்க பார்க்கக்கூடிய நபர்களில் காந்தி முக்கியத்துவம் வாய்ந்தவர். நீங்க பாருங்க, 1909 ரஷ்யாவினுடைய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர் பேசியிருக்கிறாரு மகாத்மா காந்தியை பத்தி. 1982 அதுக்கப்புறம் திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். புடலங்க 1909 ரஷ்யாவினுடைய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் பேசியிருக்கிறார். 1920 ஹோச்சேமின் கம்யூனிஸ்ட் லீடர் அவர் பேசியிருக்கிறாரு. 1931 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பேசியிருக்கிறாரு. 1931 சிறந்த திரைப்பட நடிகர், அதாவது இந்த சார்லி சாப்ளின், காமெடியன் சார்லி சாப்ளின் பேசியிருக்கிறாரு. 1940 கருப்பின விடுதலைக்காக அரும்பாடுபட்டு சிறையில் இருந்த நெல்சன் மண்டேலா பேசியிருக்கிறாரு. 1940 மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் பேசியிருக்கிறாரு. அது மட்டுமா? அது மட்டும் கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா, நீங்க 1950 ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் மகாத்மா காந்தியை பத்தி பேசியிருக்கிறார். 1950 இவங்களாம் யாரு? இவங்களாம் கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தவங்களா? சீசர் சாவஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பின்தொடர்கிறாருங்க மகாத்மா காந்தியினுடைய அந்த அகிம்சா வழி போராட்டத்தை. நீங்க இன்னும் சொல்ல போனா, நான் குறிப்பிட்ட தலைவர்கள் பெரும்பான்மையான பேர் அகிம்சா வழியில் காந்தியினுடைய இதுல போராட்ட களத்தில் நின்றவர்கள். ஏங்க மியான்மர் இருக்கேங்க, மியான்மர்ல ஒரு லேடி இருப்பாங்க பாருங்க, ஒல்லியா, இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க, சுங் சூக்கியா. அவங்க இன்னும் அகிம்சா வழியில் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க என்ன பண்ணீங்க மோடி? நீங்க எப்படி இந்த உலகத்துக்கு தெரிய வந்தீங்க? குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம், இஸ்லாமியர்களை படுகொலை செய்த அன்னைக்கு அவர் தான் சீஃப் மினிஸ்டரா இருந்தார். 2002 ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய மன்னன் என்ன பண்ணானா, நாடு தீப்பிடித்துக் கொண்டு எரிந்து கொண்டிருந்ததாம். நாட்டு மக்கள் எல்லாம் பதற்றத்தில் இருந்தார்களாம். தங்களுடைய வீடுகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. ரோம் நகரத்தினுடைய மன்னன் அப்ப என்ன பண்ணானா, வயலன் வாசிக்கிட்டு இருந்தான். குஜராத்தில் எண்ணற்ற இஸ்லாமியர்கள், 1000 to 2000 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்படும் போது மௌனம் காத்து கொண்டிருந்தார் நரேந்திர மோடி. அப்படித்தானே இந்தியாவுக்கு தெரியும்? அப்படித்தானே தெரியும்? செவுடனாக, குருடனாக அப்படிதான் நரேந்திர மோடியை தெரியும். அதுக்கப்புறம் ஒரு டிராமா நீங்க பாருங்க. 2014 தேர்தலில் என்ன சொன்னார் அவரு? அந்த மனுஷன் உத்தமர் என்ன சொல்லுதாரு அப்படின்னாக்கா, நான் இந்த ஒரு ஊழியன், நான் ஒரு சர்வெண்ட். 2019 சௌக்கிதார். இதோ இன்னைக்கு நான் தான் கடவுள் மாதிரி, நான் தான் கடவுள். கடவுள்னு சொல்லல, கடவுள் அனுப்பப்பட்ட ஏசுநாதர் என்ன சொன்னார்? நான் என்ன கேட்கிறேன், நபிகள் என்ன சொன்னாங்க? நான் கடவுளுடைய தூதன்னு சொன்னாங்க. ஜீசஸ் என்ன சொன்னாப்ல? நான் கடவுளுடைய தூதன், எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். இந்து மதத்துல என்ன சொல்றாங்க? இப்போ பார்ப்பனர்கள்லாம் இருக்காங்களே, பார்ப்பனர்கள் தெரியும்ல, சாமி சிலை இருக்கும், சாமி சிலைக்கு தலை மேல காலை வச்சுப்பாங்க, தலையை வச்சுட்டு அதுக்கு மேல அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னவென்று தெரியுமா? கடவுளுக்கும் மேல நானு, ஏன்னா கடவுளுக்கே நான் தானே ரூட்டு போடுறேன், நான் தானே இது பண்றேன், புரோகிதம் பண்றேன், இந்த தட்டெடுத்து சுத்துறேன், ஆரத்தி எடுக்கிறேன், மெசேஞ்சரா நான் தானே இருக்கிறேன், அப்போ கடவுளுக்கே மெசேஞ்சராக நான் தானே இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஏத்தம் அந்த வழியில இல்ல நரேந்திர மோடி பேசுறது. பார்ப்பனர்கள் ஏத்துப்பாங்களாங்க? நான் கேட்கறது என்னங்க அது? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டிராமாவை மேக் பண்றது. நீங்க ராமர் கோயிலுக்குள்ள இவர் போறாரு,
ராமர் கோயில் உள்ள போகும்போது நீங்க எங்க நீங்க நரேந்திர மோடி அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது பார்த்திருக்கீங்களா? நரேந்திர மோடியினுடைய அம்மா வீட்டுல அவங்க அம்மா மட்டும்தான் இருப்பாங்களா? வேற யாரும் இருக்க மாட்டாங்களா? வேலை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்கல்ல. வயசாகி போச்சு, நரேந்திர மோடிக்கே வயசாகி போச்சு. அவங்க அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? அவங்களால தனியா வேலை செய்ய ஆள் இருப்பாங்கல்ல? யாரும் இருக்க மாட்டாங்க. நரேந்திர மோடி இருப்பார், அவங்க அம்மா இருப்பாங்க, பின்னாடி கேமராமேன் இருப்பார். இந்த 3 பேரை தாண்டி நம்ம எந்த போட்டோவும் பார்த்துருக்கவே மாட்டோம் நரேந்திர மோடி. இதுல ஆளே இல்லாத இடத்துல கை கட்டுவார். பைத்தியக்காரத்தனமா, முட்டாள்தனமா. ஏர்போர்ட் எங்கேயோ இருக்கும் மக்கள். நீங்க சென்னை ஏர்போர்ட்டுக்கு பார்த்துருக்கீங்களே? யாராச்சும் வராங்கன்னா ஏர்போர்ட் உள்ள ஏரோப்ளைன்ல இருந்து யாரும் பார்க்கலாம் மாட்டாங்க. அங்கேருந்து வரணும், போர்டிங் எல்லாம் தாண்டி வெளியில வந்தாதான் பார்க்க முடியும். ஏர்போர்ட்ல இருந்துகிட்டே கை கட்டுவார். ஹாய், டாட்டா, பாய் பாய், நல்லா இருக்கீங்களா? கிறுக்குத்தனமான இருங்க. நீங்க உப்பு சத்தியாகிரகம், உப்புக்கு வரி போட்டான் வெள்ளைக்காரன். அதுல ஒரு மிகப்பெரிய போராட்டம் காந்தி நடத்தினாரு. தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வுக்காக போராட்டம் நடத்திருக்கிறார். யாரு? மகாத்மா காந்தி நடத்திருக்கிறாரு. தண்டி யாத்திரா. ஆமா, தண்டி யாத்திரா. குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட். உப்பு சத்தியாகிரகம் 1930, 1918 தொழிலாளர்களுக்கான போராட்டம், 1917 இந்த விவசாயிகளுக்கான ஒரு போராட்டத்தை வந்து நடத்துறாரு, நெசவாளர்களுக்காக. நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளை தெரியாது அப்படின்னாக்கா என்ன படிச்சிருக்கீங்க? இந்திய அரசியல் வரலாறு தெரியுமா? இவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே வரலாறு என்ன தெரியுமா? காலை நக்குவது, எப்படி மண்டியிட்டு காலை நக்க வேண்டும், எப்படி வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக பணிபுரிய வேண்டும், எப்படி இந்திய தேசத்தினுள் சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய போராளிகளை காட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்றத இவங்களுக்கு தெரியும். இவங்க சொல்லக்கூடிய அந்த கோல்வாக்கர், நாதராம் கோட்சே, அப்புறம் வீர் சாவர்கர். இன்னைக்கு 2 நாள் முன்னாடி அவருக்கு பிறந்த நாளாம் பதிவு போட்டிருக்காங்க. வீர் சாவர்கர். சாவர்கர் என்ன செஞ்சாரு? 4 தடவை கடிதமும் கொடுத்தாரு. யாரும் கொடுத்தாரு? வெள்ளைக்காரனும் கொடுத்தாரு. என்னன்னு சொல்லி கொடுத்தாரு? நான் வந்து உத்தமன், நான் நல்லவன், நல்ல பிள்ளையா இருக்கிறேன். அவர் ஏதோ வந்தது சுதந்திர போராட்டத்துக்காகத்தான். வந்துட்டு அவங்க அடிக்கிற அடியும் மெதியவும் தாங்கிக்க முடியல. உடனே மண்டிட்டாப்லையே, நக்கிட்டாப்லையே கால. சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த பல வீரர்கள் இன்னைக்கு வரைக்கும் பென்ஷன் வாங்காம இருக்கிறான் தெரியுமா? சுதந்திர போராட்டத்தில் எந்த விதமான பங்களிப்பும் கிடையாதுங்க. சாவர்கருக்கு என்ன சொல்றாரு? மன்னிப்பு கடிதமா எழுதி தரார். நான் வந்து சமூக சேவை செய்கிறேன். இன்னொன்னு RSS பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு போகாதீங்க, சுபாஷ் சந்திர போஸ் கூட போகாதீங்க, போராடாதீங்க அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் விட்ட அமைப்புங்க RSS. இவர்களுக்கு எப்படி தெரியும் காந்தியினுடைய பங்களிப்பு? இன்னைக்கு ராகுலை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி. கண்டாமணிக்கு இஷ்டத்துக்கு பேசுறாங்க சங்கி பயல்கள்லாம். அமித்ஷா பேசுகிறார், நரேந்திர மோடி பேசுகிறார், நிர்மலா சீதாராமன் பேசுகிறார், JP நட்டா பேசுகிறார். அதாவது தன்னுடைய குடும்பத்தை அவங்க பிரியங்கா காந்தி பேசும்போது சொன்னாங்க, எவ்வளவு உருக்கமான வார்த்தை தெரியுமா? காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோல இல்லாத கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விடுகிறார். உங்ககிட்ட 2 மாடு இருக்குதா? 2 பன்னிக்குட்டி இருக்குதா? 2 பொண்டாட்டி இருந்தா என்ன பண்றது? என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு மட்டமான பேச்சு! அரசியல் அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதற்காக மக்களை இன்னும் முட்டாள்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்களே. ஊடகங்கள் மௌனம் காத்துக் கொண்டிருக்கின்றன, வாயை திறந்து பேச மாட்டாங்க. இந்தியாவில் வேலையின்மை இல்லாத இளைஞர்களை பார்க்கவே முடியாதா? ஊடகங்கள் பேசுகிறது, கோடி மீடியா பேசுகிறது, மோடி மீடியா பேசுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இருக்கிறது, விவசாயிகள் செழிப்போடு இருக்கிறார்கள், தொழிலாளர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இருக்கிறாங்களாங்க உண்மையாகவே? இது 1 வாரம் முன்னாடி ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக. 2015 ஜீவோ கொண்டு வரார், விவசாயிகளுக்கு எதிரான ஜீவோ. என்னது? ஆப்கி பார் 400 பார், மோடி கா சாக்கோ பார், மோடி சர்க்கார், ஆப்கி பார் மோடி சர்க்கார். அப்புறம் என்னது? ஆப்கி பார் 400 பாரா இப்போ? மோடி கா சாக்கோ பார். என்ன புதுசாக வார்த்தைகள் மூலமாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி. அதுல ஒரு விஷயம் தான் இன்னைக்கு விவேகானந்தரை கையில பிடிச்சிருக்காரு. நீங்க பாருங்க, 2014 சிவாஜி போர் செஞ்ச இடத்துக்கு போயிட்டு அங்க போயிட்டு உட்காந்து தியானம் பண்ணார். 2019 இமாலய மலையில உட்காந்துக்கிட்டு குகைக்குள்ள உட்காந்துட்டு இது பண்ணார். இன்னைக்கு விவேகானந்தருடைய அந்த கல்லுல உட்காந்து நான் வந்து பண்ண போறேன். யாரை ஏமாற்றுவதற்கு? வெஸ்ட் பெங்கால்ல 7ஆம் கட்ட தேர்தல் நடக்க போகுது. விவேகானந்தர் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். எனவே இங்க ஒரு நாடகம், அங்க ஓட்டை மாத்துறதுக்கு, மேனிபுலேட் பண்ணி ஓட்டை போட வைக்கிறதுக்கு. ஊடகத்தில் பேசும் பொருளாக நரேந்திர மோடி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ரூல் இருக்குங்க, ஒரு ஆக்ட் இருக்கு. தேர்தல் முடிஞ்சு, பிரச்சாரம் முடிஞ்சு, தேர்தல் முடிஞ்சதும் ஒரு 48 hours there should be a break. யாரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது. பிரச்சாரம் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். கரெக்ட்? சட்டம் இருக்கு இல்லையா?
அந்த சட்டத்தை ஏன் நரேந்திர மோடி மீறாருன்னு கேட்கிறேன். ஏன் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்குது? வெஸ்ட் பெங்கால்ல விவிபேட்லயும் இவிஎம் மிஷின்லயும் பிஜேபின்னு ஒரு டேக் போட்டு வச்சிருக்காங்க. எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. 10 ஆண்டு காலம் நரேந்திர மோடியின் ஆட்சி காலம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள், நரேந்திர மோடிக்கு எதிராக இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தையே இவர் இது பண்றாரு. நீதிபதியா இருக்கக்கூடாது, போ வெளில போயிரு, நாங்க தான் டிசைட் பண்ணுவோம், we are the authorized person, நாங்க ஃபிக்ஸ் பண்ணிப்போம். தேர்தல் ஆணையம் கைக்குள்ள வந்துருச்சு, இடி கைக்குள்ள வந்துருச்சு, ஈசி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கைக்குள்ள வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லவா? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மட்டும், அதாவதுங்க இங்க இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் ஒண்ணுதான், இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷன் ஒண்ணுதான், வேறலாம் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுக்கான பிரான்ச் அதே சேம் ஆஃபீஸ், சேம் டிபார்ட்மெண்ட், அதே துறையில் பணி செய்யக்கூடிய நபர்கள் தான் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள். அதுவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 4,43,577 வாக்குகள் அதிகமா சொல்றாங்க மேல இருந்து. ஆனா தமிழ்நாட்டில் 4,43,577 வாக்குகள் கம்மியா இருக்குது, அவங்க அதிகமா சொல்றாங்க. எப்படி அதிகமாச்சு? அப்படி எப்படி அதிகமாகும்? நீயும் அவனும் ஒன்று தானே, 2 பேரும் ஒரே மாதிரி தான் டேட்டா எடுத்துருப்பீங்க. ஆனா இவங்க டேட்டா எப்படி கரெக்டா இருக்கு, அவங்க டேட்டா எப்படி மாறுறதுக்கான காரணம் என்ன? ஏன் இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய திமுக இன்னும் பல அரசியல் கட்சிகள் வாயை திறந்து பேச மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு அதுல சிதறும் இல்ல. சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் பார்ட்டியினுடைய கேண்டிடேட், எம்பி கேண்டிடேட், அவருடைய தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 27,000 ஓட்டு அதிகமா இருக்குது. எப்படி வந்துச்சு? போலிங் ஆகாத ஓட்டு எப்படி வரும்? அண்ணாமலை கோவையில் கிட்டத்தட்ட 18,000 ஓட்டு அதிகமாக இருக்குது, நீலகிரியில 15,000 ஓட்டு அதிகமா இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி எங்கெங்கெல்லாம் டாமினேட் செய்யணும்னு நினைக்குதோ அந்த இடங்கள்ல வாக்குகள் அதிகமாக, ரொம்ப அதிகமா, அளவுக்கு அதிகமாக இருக்குது. எங்க தேர்தலில் ஒரு ஓட்டுனாலும் ஓட்டு தான். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் இட் வாசன்ட் ஒன் சிங்கிள் ஓட். ஒரு ஓட்டு ஏறினாலும் அது தப்பு தான். அது இந்தியன் கான்ஸ்டியூஷனை புதைக்குழிக்குள்ள போட்டு மூடி புதைக்கிறது தான். எப்படி ஏறும்? ஏன் மௌனம் காத்துக்கிட்டு இருக்குது எலெக்ஷன் கமிஷன்? சரி, இதை பேசல விடுங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நான் நடைபயணம் போறேன் 1ஆம் தேதி வரைக்கும் சொன்னா ஏத்துப்பாங்களா? தேர்தல் ஆணையம் எப்படி மௌனமா உட்காந்துட்டு இருக்குமா? உடனே வழக்கு போடாது, எப்படி நடப்புன்னு கேட்காது? இங்க ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவை அரங்கேற்றுவதற்கு நரேந்திர மோடி திட்டமிட்டு கொண்டிருக்கிறாரு. ஏன் அது உங்களுடைய பார்வைக்கு தெரியல? திமுகவும் காங்கிரஸும் மாறி மாறி போயிட்டு மனு கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையத்துல, ஏன் நடவடிக்கை எடுக்கல? கன்னியாகுமரியில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு, ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள எதுக்கு வந்தாரு? அலோவ் பண்ணலாமா தமிழ்நாட்டினுடைய போலீஸ்? இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுறாரு அப்படின்னாக்கா அதுக்கு அனுமதிக்கலாமா? இல்லை, இதுல எந்த வகையில இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்படுறாங்க? ஆமாங்க, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? ஜனநாயக முறையின்படி பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். கரெக்ட். எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது? இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ள தான் எலெக்ஷன் கமிஷன் வருது. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது? நீங்க பிரச்சாரம் முடிஞ்சு ஒரு பிரேக் இருக்கும், ஒரு பிரீத்திங் பீரியட் இருக்கும், அது வரைக்கும் நீங்க கேம்பெயின் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்றது. அதை மீறி நரேந்திர மோடி இங்க வந்து பிரச்சாரத்துக்கு போறாருன்னா எல்லா ஊடகமும் போகுமா? விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்களா? ஏன் நாளைக்கு ஐத்தமிழ் கூட போனாலும் போகும், செய்தி நல்லா இருக்கே அப்படின்ட்டு. ஏன் நான் நடத்தக்கூடிய சேனல் கூட செய்தி நல்லா இருந்துச்சு போடலாமேன்னு வரும். பட் வாட் இஸ் தி ரூல்? பிரதமராக இருந்தால் அரசியலமைப்பு சட்டம் அப்படி வளைஞ்சிக்குமா? பிரதமராக இருந்தால் தேர்தல் ஆணையம் அப்படி கூணி கும்பிடு போடுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. சட்டம் எல்லோருக்கும் ஒன்று தானே. இந்தியாவில் சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் தானே. வேற சட்டமா? பூனல் போட்டிருக்குவாளுக்கு ஒரு சட்டம், பூனல் போட்டிருவாளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு சட்டம், இவாளுக்கு ஒரு சட்டம், அவளுக்கு ஒரு சட்டம், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு சட்டம்னா இருக்கு. இந்தியாவில் எல்லாருக்குமே வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது இந்தியராக இருக்கும் போது, இல்லையா? அப்ப இது எப்படி மாறுபடும்? அப்ப இதுக்கு சம்மந்தம் இருக்குதானே? இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கும் நரேந்திர மோடி அங்க போயிட்டு உட்கார்றதுக்கும் சம்மந்தம் இருக்குதானே? அதை சீர்குலைக்க தானே பார்த்து கொண்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டு காலத்துல என்னத்தை பண்ணல? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தல. அமித்ஷா ஒரு இடத்துல பேசுகிறார், நாங்க தனிப்பெரும்பான்மை வைத்திருக்கிறோம், நாங்கள் நினைத்திருந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி இருக்கலாம் சொன்னாரா இல்லையா? ஆனா நாங்க மாத்தல, ஏன்னா நாங்கள் ஜனநாயகவாதிகள். நீங்கள் ஜனநாயகவாதிகளா? நான் கேட்கிறேன், நீங்க ஜனநாயகவாதிகளா? ஒரு ஜனநாயகவாதி எப்படி இருக்கணும்? நேர்மையாக கண்ணியமாக அல்லவா பேசணும். அதெல்லாம் தாண்டி டிராமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. காந்தியை பத்தி பேசுறதும், சிவாஜி கிட்ட போயிட்டு ஊம கும்பிடு போடுறதும் அவருடைய சிலைக்கு பக்கத்துல. ஏங்க இப்ப சமீபத்தில் அண்ணாமலை, நாட் ஒன்லி பிரைம் மினிஸ்டர் மோடி, நாட் ஒன்லி அமித்ஷா, நாட் ஒன்லி நிர்மலா சீதாராமன், ஜேபி நட்டா,
Even though this fellow, IPS fellow, ex-IPS fellow, அண்ணாமலை லை, அண்ணாமலை பொய், பேர்லயே பொய் இருக்கு, லை தான், எது பேசினாலும் லை தான். பிரதமர் நரேந்திர மோடி இங்க வந்து எம்ஜிஆருக்கு மலரை தூவி அவருக்கு அஞ்சலி செலுத்துறதும், அவரை பத்தி பெருமை பாட்டு பாடுறதும், அதை தொடர்ந்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இந்துத்துவவாதி, இந்துத்துவவாதி தூக்கி போட்டு பொங்கு பொங்கு குத்துனாங்க. ஞாபகம் இல்லையா? சங்கராமணத்துல ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டு இருந்தார், கேட்கிற வரைக்கும் கேட்டாங்க, சட்டை முத்தும் போது தூக்கி போட்டு உள்ள பொங்கு பொங்குன்னு குத்துனாங்க இல்லையா? பேசுறியா நீ? இஸ்லாமியர்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்தார். இங்க இருந்தது எங்க? அந்த மெஜிதா, அது எங்க? மெக்காவுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு நிதி கொடுத்தார். எண்ணற்ற சலுகைகளை வழங்கினார். மதத்துக்காக எல்லாம் கிடையாதுங்க ஜெயலலிதா. she may be born as a Brahmin, பட் எந்த ஐடியாலஜியை ஷோல்டர் பண்ணிட்டு போறாங்க, தூக்கிட்டு போறாங்க, லிஃப்ட் பண்ணிக்கிட்டு போறாங்க. அவங்க தோளில் எந்த தத்துவம் இருக்கிறது? பார்ப்பனிய தத்துவம் இருக்கிறதா? அண்ணாமலை பேசும்போது சொல்றாரு, அவங்க பியோர் இந்துத்துவவாதி. இல்ல, அவங்க ஒரு சில காரணத்தை ராமர் கோயிலுக்கு கரசேவை அனுப்புறது சரிதான் அப்படின்னு சொன்னாரு, செங்கல் அனுப்புறதுக்கு அனுமதி கொடுத்தாரு, இது மாதிரி சில விஷயங்களை அவங்க கோட் பண்றாருல்ல. ஒரு பெரும்பான்மையான மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு அம்மையார் ஜெயலலிதா செஞ்சாங்க. அப்ப இதை பேசு. அப்ப இவங்க வந்து இஸ்லாமியவாதியா? நீ அப்படி சொல்லணும்ல. இவங்களுக்கு பண்ணதை விடவும் பேசியதை விடவும் இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார், கிறிஸ்துவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார், சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். நீ அப்படி கிளைம் பண்ணுவியா? இந்தியாவில் அப்படி கிளைம் பண்ண முடியுமா? அப்படி ஆல் ஆர் இந்தியன்ஸ், ஆல் ஆர் இந்தியன்ஸ், அவ்வளவுதான் இந்தியர் அவங்க. நீ மதத்தை அதுக்குள்ள ஏன் கொண்டு வந்து திணிக்கிற? ஏன் திணிக்கிறேன்னா உங்ககிட்ட தலைவர் கிடையாது. உன் தலைவர்கள் அந்த சூவனக்கணவைகளா இருக்கிறாங்க, கொலகார பயல்களா இருக்கிறாங்க, காந்தியை சுட்டு கொண்டாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஒரு ட்ரால் பார்த்தேன் நான். அமெரிக்கால இருந்து ட்ரம்ப் வந்திருக்கிறாரு, அவங்க வீட்டம்மான்னு நினைக்கிறேன் கூட வந்திருக்கிறாரு. காந்தி படத்துக்கு நரேந்திர மோடி கூப்பிட்டு போறாங்க, வாங்க வாங்க இந்த பக்கம் வாங்க. இவர் யார் தெரியுமா? உடனே ட்ரம்ப் சொல்லுவார், இவர் தான் மகாத்மா காந்தி. எஸ், ஆமா ஆமா, பாவம் செத்து போயிட்டாரு. எப்படி செத்து போனாரு? உடம்பு முடியாம செத்து போயிட்டார், வயசாகி போச்சு, செத்து போயிட்டார். பாஷ், நீங்க சுட்டவனுக்கும் அவங்க அமைப்புக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தெரியும்ல? தெரியும் இல்லையா? இன்னைக்கு தான் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துல தேசிய கொடி ஏத்துறாங்க, முன்னெல்லாம் ஏற்ற மாட்டாங்க. காந்தி சாகிறதுக்கு முன்னாடியே காந்தி செத்து போயிட்டாருன்னு சொல்லி பேசுறவங்க தான் இவங்க. அயோக்கியர்களுங்க, தலைவர்கள் கிடையாது. இன்னைக்கு அண்ணாமலைக்கும் அப்படிதான். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு சிறந்த தலைவரை சொல்லுங்க. யார் சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் இந்த தேசத்திற்காக யாரும் பண்ணல. அவங்க சுதந்திர போராட்டத்திலையும் பங்கெடுக்கல, அதை விட்டுருங்க. தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தமிழ்நாட்டில் பாஜக இருந்து ஒரு தலைவர் சொல்லுங்க. பேசினாங்க இல்ல, முன்னாடி இருந்த இப்ப எங்க பேசுறாங்க? இப்ப எல்லாம் வன்மத்தை தானே கக்குறாங்க. எதுவும் பேசல. முன்னாடி இருந்த தலைவர் சொல்லுங்க. யார் சொல்லுவீங்க? பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க. எங்க பொன்னாரு தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில டெப்போ, நீங்க இப்ப அவர் யாரு? வசந்த், அவர் நிக்கிற தொகுதியில கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல தோத்து போனாருங்க. கன்னியாகுமரியில கலவரத்தை தூண்டி விட்டார். ஞாபகம் இருக்கிறதா? கிறிஸ்தவர்களே, மீண்டும் தமிழ்நாட்டில் கலவரம் வெடிக்கும், கன்னியாகுமரியில் கலவரம் வெடிக்கும் பேசினாரு. நல்லவர் அவரு. வேற யார் சொல்லுங்க? அவர் இஸ் அ ஃப்ராட், கலவரக்காரர். அடுத்தது வாங்க, அடுத்த தலைவர் வாங்க. இல்ல, வேற எந்த தலைவர்கள் குறிப்பிட்டு சொல்றது? நீங்க சொல்றது மாதிரி இருந்தாதானே. பொன்னாரே வந்து இதுதான். அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள்லாம் யாரு? எச்ராஜாவை சொல்லுவீங்களா? தமிழிசை சவுந்தரராஜன். எங்க தமிழிசை சவுந்தரராஜனா என்ன பண்ணாங்க? ஒன்னும் பண்ணல. அவங்க பையனா பொண்ணா, அவங்க வீட்டுல ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்றதுக்காக 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆனாங்க தலைவரா. அடுத்தது எல்முருகன் தூக்கி போட்டாங்க. தலித்தெல்லாம் கூட வச்சிருக்க மாட்டாங்க, தூக்கி போட்டாங்க. அது என்னது, இந்த ஆளே இல்லாத கடையில டீ ஆத்துவாங்க தெரியுமா, அதை போல ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டாங்க. இன்னைக்கு அண்ணாமலை வந்திருக்கிறார். அண்ணாமலை கொஞ்சம் ஆக்டிவா செயல்படுறாரு. எஸ், ஐ அக்செப்ட் தட். பட் எப்படி செயல்படுகிறார்? அடுத்த தலைவர்களை கொச்சைப்படுத்துவது, முதல்வருடைய மனைவியை கொச்சைப்படுத்துவது, உடன் பயணிக்கக்கூடிய KT ராகவன் வளர்த்து விட்ட தலைவருக்கு மணி ஆட்டின வீடியோ எடுக்க சொல்லி அதை வெளியிட்டது இன்னும் மோசமா இருக்கும். கிலோ நான் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதாவை கிளைம் பண்ணும் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஏன் கிளைம் பண்ண மாட்டீங்க? இல்ல, அந்த ஜெயக்குமார் பேசியிருக்காரு, பண்ணியிருக்காரு. அண்ணாமலை வந்து ஒரு மதவாதி. அவர் வந்து இன்னும் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஹார்ஷாவே அவர் வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. அதாவது எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு மதத்திற்குள்ள ஜெயலலிதா அவர்களை திணிப்பதற்கான முயற்சி வந்து அண்ணாமலை மேற்கொள்றாரு. அவர் வந்து ஒரு தெய்வ பக்தி உடையவர்களாக இருந்தாங்க, ஆனால் என்றைக்குமே ஒரு மதவெறி பிடித்தவராக ஒரு மதவாதி அவங்க இருந்ததே கிடையாது. அண்ணாமலைக்கு எவ்வளோதான் சொன்னாலும் சூடு சொரணம் வர மாட்டுது.
அப்படியா? அப்படியே வார்த்தை பயன்படுத்திருக்காரு. அப்படியா? ஐயோ, எவ்வளவுதான் அதாவது டீயை வந்து அப்படியே சூடாக அப்படியே குடிக்கிறதும் மோரை வந்து ஊதி ஊதி குடிக்கிறதுன்ற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு புத்தி வர மாட்டேது இப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்காரு. பேசியது அண்ணாமலை மதவாதி, மதவெறி பிடித்தவர். உண்மைதான், நான் வரவேற்கிறேன். ஜெயக்குமார் ஒரு இம்மேச்சூர் லீடர் பேசியிருக்காரு. அரசியல்வாதி இல்ல, அரசியல் வியாதி, ஒரு அரசியல் வியாபாரி அப்படிங்க. ரைட், உண்மைதான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முடியில்லாதவர்கள் கூட தைரியமாக பேசுகிறார்கள். முடியை வைத்துக் கொண்டு இருப்பவர்கள் பேச மாட்டாங்க. இவ்வளவு தூரம் மீச வளர்த்து வச்சிருக்கிறாங்க, மீச வளர்த்து வச்சிருக்கிறாங்க. நான் தான் ஆம்பளை சிங்கம். அண்ணாமலை ஏத்து பேசுறதுக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல கட்சியில் இருக்கக்கூடிய பல பேருக்கு. ஜெயக்குமார் பேசுகிறாருன்னா சந்தோஷம். கரெக்டா ஸ்டேட்மெண்ட் எங்க பார்ட்டியில இருந்து ஸ்டேட்மெண்ட் வரல. இட் ஷுட் கம் as a statement, right? அவர் ஒரு ரோல்ல தான இருக்காரு, மெயின் ரோல்ல இருக்காரு, ஸ்போக் பர்சனா. பார்ட்டி டிக்ளேர் பண்ணனும், அடிக்கணும்ல. should give counter on social மீடியாஸ்ல கவுண்டர் கொடுக்கணும்ல. அதெல்லாம் செய்யணும். ஆப்வியஸ்லி அவங்க பேசியிருந்தாங்கன்னா நான் வந்து வரவேற்கிறேன். நான் நிச்சயமாக வரவேற்கிறேன். இங்கே அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போட்டு திங்கிறதுலையும், அடுத்தவன் வீட்டு பெண்களை நோட்டம் விடுவதிலும், அடுத்த கட்சியினுடைய தலைவர்களை தன்மையப்படுத்தி கொண்டு அந்த கட்சியை அழித்து ஒழிப்பதில் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தீவிரமாக இறங்கி கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் பாருங்கள், இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி போயிட்டு கூட்டணி வச்சுச்சோ அந்த கட்சிகள் எல்லாம் அழிந்து போனது. இந்த ஷிண்டே பார்த்தோம், சிவசேனா நம்ம பார்த்தோம்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைமையும் அப்படித்தான். நீங்க நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலுக்காக எப்படிப்பட்ட நாடகத்தை வேண்டுமானாலும் அரங்கேற்றுவார். அவருடைய சகாப்தம் முடிய போது அவங்க நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நார்த் இந்தியாவில் அவங்களுக்கு சீட்டு உடையுது, யூபியில் அவங்களுக்கு சீட்டு குறையுது, ராஜஸ்தான்ல சீட்டு குறையுது. அவங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆக்கி பார், 400 பார், மோடிக்கா சாக்கோ பார் நக்கிட்டு தான் இருக்கணும். சாக்கோ பார் எடுத்துக்கிட்டு இல்லப்போ இந்த விவகாரத்துல வந்து பாஜக வந்து வரக்கூடிய 4ஆம் தேதி வெற்றி கொண்டாடத்துக்கு தயாராகுங்க அப்படின்லாம் அண்ணாமலை சொல்றாரு. பாஜக ஒரு அபரிமிதமான வெற்றியை பெற போகுது, கிட்டத்தட்ட 330 சீட்டுக்கு மேல வெற்றி பெற போறாங்க அப்படின்றதுல எல்லாம் சில அரசியல் நோக்கர்கள்லாம் பேசி அடுத்துக்கிட்டு கனவு காண வேண்டியது. அரசியல் நோக்கர்கள் யார்? அந்த அரசியல் நோக்கர்கள் இடதுசாரி வலதுசாரி சிந்தனையாளர், வலதுசாரி சிந்தனையாளர் பாண்டே, ரங்கராஜ் பாண்டே சொல்லி பாருங்க. ரங்கராஜ் பாண்டே எல்லாம் பத்திரிகையாளர்லாம் சொல்லாதீங்க. See, what is journalism, comrade? What is journalism? மக்களுக்கு என்ன செய்தி நடக்கிறதோ, நாட்டில் நடக்கிறதோ அந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போய் கடத்துவது. அது நியாயமாக இருக்கிறதா, அநியாயமாக இருக்கிறதா என்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவது. அரசாங்கம் தவறு செய்யும் போது அவர்களை எதிர்த்து கேள்வி எழுப்புவது. அந்த பேனாவுடைய முனைகள் அவர்களை பார்த்து நீட்டணும், கேள்வி கேட்கணும். ஏன் தப்பு பண்ற கேட்கணும். விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்களே, பேசினாரா ரங்கராஜ் பாண்டே? இந்த மல்யுத்த விளையாட்டு வீராங்கனைகள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட போது தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்களே, வாய் திறந்து பேசினாரா? காஷ்மீர்ல ஆசிஃபான ஒரு பொண்ணு, சின்ன குழந்தை, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் மீண்டும் சொல்றேன். அவங்க ஐயா சொல்லுதாரு, காஷ்மீர் முழுவதும் தேடினேன், நானா ஒரே ஒரு இடத்துல தேடல. ஏன்னா அந்த இடம் வந்து நமக்கு எப்படி ஒரு புனித ஸ்தலத்துல நம்ம தப்பு பண்ண மாட்டோமோ அதே போலதான் அவங்களும் நம்பிக்கை வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நம்பினேன். காஷ்மீர் முழுவதும் தேடினேன். ஆனால் எங்கிருந்து என்னுடைய பிள்ளை கிடைக்கக்கூடாது என்று நான் நினைத்தேனோ அதே இடத்துல இருந்து நான் சடலமாக என்னுடைய குழந்தையை மீட்டெடுத்தேன். சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு எங்க போனார் ரங்கராஜ் பாண்டே? வாய் எங்க போச்சு? இதோ தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில ஒரு சின்ன குழந்தை செத்து போச்சே, ஏன் வாயை திறந்து பேசல? எங்க ஒரு முக்கியமான தூண், ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான தூண். அந்த பத்திரிகையாளர்களை பத்தி பேசுங்க. விலை போன கோடி மீடியாவை பத்தி பேசாதீங்க. தி இந்தியா வாண்ட்ஸ் டு நோ. அவன் பேர் என்னது? அயோக்கிய அர்னாகோ சுவாமி. அவனை போல பத்திரிகையாளர்களை பேசாதீங்க. there are lot of genuine journalists in India. தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இதோ நியூஸ் கிளிக்கினுடைய உள்ள போட்டு சைனா கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டாங்கன்னு வெளில வந்தாங்களே, நேர்மையாக இருக்கிற ஒயரை பத்தி பேசுங்க, பிரிண்டை பத்தி பேசுங்க, குவிண்டை பத்தி பேசுங்க. 1 minute இருக்கு. இவர்கள்லாம் பத்திரிகையாளர்கள் இல்லையா? இவர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? நரேந்திர மோடி ஜெயிச்சு விடுவார்னா? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுகிறேன். ராகுல் காந்தியை பல IAS IPS ஆபீசர்கள் நேரில் சென்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தெரியுமா? அது ராகுல் காந்தியினுடைய அலுவலகத்துல IAS ஆபீசர்ஸும் IPS ஆபீசர்ஸும் நேரில் போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சந்திக்கிறாங்க. மாற்றம் நிகழதான் போகிறது. வட இந்தியாவில் பல பேர் நரேந்திர மோடி மேல சம காண்டில் இருக்கிறாங்க. ஓட்டு போட விட மாட்டாங்க. அவங்க ஆட்களை ஓட்டு போறதுக்கு விட மாட்டாங்க. முக்கியமான உரிமைங்க, அம்பேத்கர் வாங்கி கொடுத்த முக்கியமான உரிமை. தொட்டா தீட்டாயிடுமா? ஓட்டு கூட போட விட மாட்டானுங்க. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதிகமான குடும்ப வன்முறைகள் நடக்கிறது. கொலை சம்பவங்கள் அதிகமாக நடக்கிறது. திருட்டு அதிகமாக நடக்கிறது. முதலாளிகள் கனிம வளங்களை திருடி கொண்டே இருக்கிறார்கள். எப்படி நாட்டு மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க? பேசுறது
அது வந்து ஒரு சைக்காலஜிக்கலி அவங்கள வந்து டைல்யூட் பண்றது, அப்படியே டைவர்ட் பண்றது, மைண்ட் செட் பண்ற வேலை. ஆமா, பிரெயின் வாஷ் பண்றது. இட் இஸ் அ பிரெயின் வாஷ். ஒருத்தர் சொல்றான் என் வீட்டுல கக்கூஸ் கிடையாது, ட்ரைனேஜ் பைப் கிடையாது, நான் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ கிட்ட போயிட்டு சொல்றேன், என்ன சார் ஆய் போகாம எப்படி சார் இருப்பீங்கன்னு பத்திரிகையாளர் கேட்கறான், இது தப்பு இல்லையா சார்ன்ட்டு. அப்புறம் எப்படி சார் நீங்க பிஜேபிக்கு ஓட்டு, நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன், நரேந்திர மோடியுடைய கடவுள் அப்படின்றான். இந்த நாளைக்கு விவேகானந்தர் கிட்ட போயிட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க துறவி, நரேந்திர மோடி ஒரு துறவி அப்படின்ட்டு பேசுவாங்க. நாட்டில் இதை போல பல பைத்தியக்காரர்கள் சுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்காக தான் பெரியார் இருந்தாரு, பகுத்தறிவு வழங்கடா, கொஞ்சோண்டு படிங்கடா, முட்டா படுங்களா படிங்கடான்னு சொன்னாரு. இன்னைக்கு எப்படி கர்நாடகாவில் பெரியாரை தூக்கி கொண்டாடுறாங்க, கேரளாவை தூக்கி, இந்தியா முழுவதும் பெரியாரையும் அம்பேத்கரையும் தூக்கி கொண்டாட வேண்டும், அவர்களை வாசிக்க வேண்டும், அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இந்தியா முழுவதும் பரவணும். அப்பதான் இந்த மாதிரியான பொய்யர்கள் கிட்ட இருந்து நாடு விடுதலை பெறும். தமிழ்நாட்டில் வந்து நரேந்திர மோடி இப்படி சொன்னா நம்ம சும்மா இருப்போமா? தமிழ்நாட்டு மேடையில நரேந்திர மோடி மேடை ஏறி நான் கடவுளினுடைய அவதாரம், கடவுள்கிட்ட இருந்து நேரா பயாலஜிக்கல் சைல்டு இல்லை, டக்குன்னு குதிச்சு நான் வந்தேன் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் நம்புவாங்களா? நம்புவாங்களா? செருப்பை கொண்டு அடிப்பாங்க இல்லையா? அங்க ஏன் அடிக்கல? ஏன் அடிக்கலடா? அவங்க நம்புறாங்க. ஏன் நம்புறாங்க அப்படின்னாக்கா, அங்க ஆப்பிளுக்கு ஸ்பெல்லிங்கே வேற, பனானாக்கு ஸ்பெல்லிங் வேற, படிக்க தெரியாத தற்கொலை பாய்ஸுங்க. அங்க பெரும்பான்மையான, எல்லாரையும் சொல்ல பெரும்பான்மையான நபர்களுக்கு அங்க கல்வி ஒழுங்காக போய் சேரல, இன்னும் கல்வி போதாம இருக்கிறது. எனவே நரேந்திர மோடி சொல்றது எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? நாட்டு மக்கள் என்ன பண்றது? சரி, வாங்க பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.